சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 2ஆம் நாள், துவிதியை திதி மாலை 4:58 வரை, ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று காலை 11:45 வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய சுபமான யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு முடிவினை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது என்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் அருமையான ஒரு நோய் தீரக்கூடிய நாளாக இந்த நாளையும் இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக சொல்லலாம். இது வரைக்கும் எந்த டாக்டர்கிட்ட போகிறது, எந்த மருத்துவ முறை, மருத்துவத்திலே பாருங்கள் ஏகப்பட்ட முறை இருக்குது. அலோபதின்ற இங்கிலீஷ் மருத்துவம், அதுபோல சித்தா மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு மருத்துவ முறைகள் இருக்கின்ற அமைப்புகளில் எந்த மருத்துவம் பார்த்தா நம்ம உடம்பு சரியாகும், நம்ம நோய் குணமாகும் என்கின்ற ஒரு குழப்ப அமைப்புகளில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நோய் தீரக்கூடிய அருமையான நல்ல மாற்றங்கள் இருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய நாள்னு கூட இந்த வாரம் முழுக்கவே சொல்லலாம். இந்த வர்ற வாரத்திலேயே உங்களுக்கு பிடிச்சமான நல்ல வேலை, ஒரு அங்கே இப்போ தான் இதை தான் படித்தேன், இப்படி தான் ஒரு எய்ம் இருக்குது, இந்த வேலைக்கு தான் போகணும், கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கணும், இந்த மாதிரியாக ஒரு குறிப்பிட்ட வேலை அமைப்புகள் மட்டுமே கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய, விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்தில் இன்றைக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் வலுத்து இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் முயற்சிகளுக்கு ஏற்ற அதிர்ஷ்டம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ, ஓய்வு நாளாக இருக்குது பரவாயில்லைங்க, இன்றைக்கி போய் ஒருத்தரை போய் பார்க்கணும், பார்த்துட்டு வந்துடலாங்க, அவர் ஒன்றும் தொந்தரவாக நினைக்க மாட்டார்னு தோணுது, நமக்கு தான் கொஞ்சம் முயற்சி வேணும், போய் இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள், இன்றைக்கு ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள், இன்றைக்கு ஏதேனும் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல நாளாகத்தாங்க இந்த நாள் இருக்கும். இன்றைக்கு 5ஆம் இடம் இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால், அதாவது குரு பார்வையும் சுக்கிரனுடைய பார்வையும் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நல்ல அமைப்பு கடந்த காலத்தில் குழந்தைகளால் ஏற்பட்டு கொண்டிருந்த ஒரு மன வருத்தம், எப்போ பாருங்கள் ஒரே செல்ஃபோனை வச்சுக்கிட்டே குழந்தை இப்படியே இருக்குதுங்க, +2 இப்படி இருக்குது, 10th இப்படி பண்ணிக்குது, இந்த மாதிரியான ஒரு முக்கியமான காலகட்டத்தில் குழந்தை இருக்குது, படித்தா தானங்க நாளைக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும், ஆனால் நம்ம சொல்கிறது என்னங்க இந்த காலத்து குழந்தைங்க கேட்குது என்கின்ற மாதிரியாக ஒரு மனச்சோர்வு அடைந்தவர்கள் அனைவருக்குமே குழந்தைகளின் மேலே ஒரு நல்ல திருப்தியான ஒரு மாற்றங்கள் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாளிலிருந்து ஒரு வாரத்திற்குள் இது நடக்கக்கூடிய ஒரு யோக மாற்றங்கள் நிறைந்த அருமையான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு, வெளிமாநிலம் போன்றவைகளோடு தொடர்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல முழு தன்மையோடு 3 சுபர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய சுகஸ்தானம் வலுவடைஞ்சிருக்கிற நல்ல நாள் இன்றைக்கு. மனசில் என்ன நினச்சிருக்கிறீங்களோ அது இன்றைக்கி நிறைவேறும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மனசுக்குள்ளே ஒரு விருப்பம் இருக்குது, அது அப்படியே மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும், யாருக்கு என்ன தெரியும், யாரிடம் அந்த விருப்பத்தை தெரிவித்து எதை நிறைவேற்றி கொள்ள வேண்டுமோ அதை அப்படியே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் மிதுனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல் அப்படியே படிப்படியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. சுகஸ்தானம் வலுவடைஞ்சிருக்கிறதுனால வீட்டு தேவைகள் இன்றைக்கு நிறைவேறுங்க. வீடு வாங்கிறதுக்கான விஷயங்கள், ஒரு வாகனம் வாங்கிறதுக்கான விஷயங்கள், அல்லது இந்தந்த மாதிரியான அமைப்பில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் இருக்கணும், குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும், நம்ம பெரியவங்க இப்படி இருக்கணும், அல்லது பெரியவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், இந்த மாதிரியான சூழல்
சூழல்கள் அத்தனையும் படிப்படியாக நிறைவேறக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தோட ஒரு டக்குன்னு ஒரு வெளியூர் போயிட்டு வந்துடுவோம், குழந்தைகளையும் கூட்டு போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு செலவானாலும் கூட ஒரு திருப்தியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வி மேன்மை அடுத்த வாரம் முழுக்கவே நல்லா இருக்கும். ஸ்கூல் காலேஜில் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு முன்னேற்றம் உள்ள நல்ல நாளுங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதுக்கு ஏற்றாற்போல. கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவோடு இணைந்திருந்தாலும் கூட குறுச்சுக்குறு தொடர்புகளோடு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்றைக்கி. எல்லா நிலைமைகள்லையும் உங்களுடைய எல்லா அமைப்புகளும் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னன்னார் இப்படிலாம் இருந்தாங்க, இவங்கெல்லாம் நமக்கு எதிராக இருந்தாங்க, இவங்களால நமக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை, நான் அவங்களுக்கு உதவி பண்ணேன், அவங்க சமயத்தில் எனக்கு உதவி பண்ணாமல் போயிட்டாங்க. இந்த மாதிரியான மனதிற்குள்ளேயே குமைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எண்ணங்களை கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே உங்களுக்கேற்ற வழிகள் தெரியக்கூடிய சிலருடைய வழிமுறைகள் மாறக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தம்பி தங்கைகளை பற்றிய கவலைகள் விலகும். அவர்களுக்கு ஏதாவது அண்ணன் அக்காலாக இருந்து நீங்கள் செய்து கொடுக்க முடிய அமைப்புகள் இன்றைக்கு உருவாகும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும். கடந்த 2 வருஷத்தில் இருக்கக்கூடிய சோதனைகளால் புடம் போட்ட தங்கம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் ஒரு தங்கம் போல பலன்னு மின்னுறீங்க. இந்த மின்னுவதை நீங்கள் அடுத்தவர்கள் வெளிக்காட்டுகின்ற விதமாக உங்களுடைய திறமைகளை நீங்களே வெளிக்காட்டக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்றைக்கு. இன்னும் சொல்லப்போனால் கலைத்திறமை கொண்டவர்கள் ஒரு எழுத்துத்துறையில் பிரகாசிக்கணும், சோஷியல் மீடியாவில் பெரிய பேர் வாங்கணும், ஒரு சினிமாவில் சாதிக்கணும், தொலைக்காட்சியில் சாதிக்கணும், எந்த மாதிரியான ஒரு புகழடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தங்களுடைய முயற்சிகளை வைத்திருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் கிடைத்து அதை அப்படியே நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க கடகத்திற்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு தன வீட்டில் வலிமையாகவே அமர்ந்திருக்கிறார். 2 10ஆம் இடங்கள் இன்றைக்கு ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்வதால் பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், புனிதமான ஆசிரிய பணி சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறையில் இருப்பவங்க, அதாவது வாத்தியார் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் பரதம் போன்ற அதாவது தங்களுக்கு தெரிந்த கலையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலாச்சார தூதுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த நாள் நல்ல நாள். அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணி என்று சொல்லப்படக்கூடிய வழக்கறிஞர் துறைகளில் இருப்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்திலிருந்தே ஒரு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரக்கூடிய தன்மை என எல்லாருக்குமே கொஞ்சம் பணம் காசில் சில திருப்திகள் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. இன்னும் குறிப்பாக ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்களுக்கு இன்றைக்கு அது திரும்ப அவ்வளவும் ஃபுல்லாக திரும்பி வரலன்னா கூட இந்த வாரத்திலேயே சிறுக பணம் திரும்பி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். குடும்பத்தில் இதுவரைக்கும் கணவன் மனைவி உரசல்கள் இருந்து வந்தவர்கள் எல்லாருக்குமே அதற்கான தீர்வுகள் என் மனைவியைப் போல உண்டா, என்னுடைய கணவனைப் போல உண்டான ஒருவருக்கு ஒருவர் மனமாற்றம் ஆதரவாக இருவரும் நடக்கக்கூடிய சூழ்நிலை என தனம் வாக்கு குடும்பம் என்கின்ற 3 அமைப்புகளுமே வலிமையாக இருக்கக்கூடிய சிறப்பு ஓய்வு நாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே லாபாதிபதியாகிய சந்திரன் குருச்சுக்கிர தொடர்புகளில் இருக்கிறார். லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும். இவரை எப்படி ஜெயிக்கிறது, அவரை எப்படி ஜெயிக்கிறது, இதை எப்படி ஜெயிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கே உங்கள் மாற்றம் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அப்படி காலையில் எந்திரிச்சு ஒரு 10 மணிக்கு மேலே வெளியில் போனீங்கன்னா கூட என்னப்பா இன்றைக்கி உங்கள்கிட்ட கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் தெரியுது என்கின்ற மாதிரியாக அடுத்தவர்கள் நலம் விசாரிக்கக்கூடிய அளவிற்கு முன்னேற்ற அமைப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தந்தையால் லாபம் தாயால் லாபம் என்கின்ற அமைப்புகளும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கௌரவம் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு, எது நமக்கு தேவை என்பதில் நம்மளே தீர்மானிக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கி உண்டு. இவரை பக்கத்தில் வச்சுக்கலாமா, இவரை எப்படி வச்சுக்கலாம், அல்லது இவர்கிட்ட பழகலாமா அவர்கிட்ட பழகலாமா, எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லாதது. இதை விட முக்கியமாக இன்னொரு பலன் சொல்லிடுவேன், மனக்கட்டுப்பாடு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க.
எந்த ஒரு பழக்கத்தை கையில் வச்சுக்கலாம். தேவையின்றி இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை விட முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஒரு நிலையில் இது நமக்கு தேவையில்லைங்கிற உறுதியான மனப்பாங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அப்படியே நீங்கள் அடியொட்டி அதன் பின்னாடியே அப்படியே ஒரு மாதிரியாக நல்ல விதமாக செயலாற்றக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 4 பேர் கூடுகின்ற இடத்தில் இன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட ஏதேனும் ஒன்றை சொல்லி பிறருடைய மனதை கவரக்கூடிய சம்பவங்களும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும். கன்னிக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஓய்வு நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இப்போது 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட குருச்சுக்கிர தொடர்புகள் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்னைக்கு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லாயிருக்கும். உணவுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி அழகு கலைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மாதிரியான அதாவது மற்றவர்களுக்கு மேக்கப் போடக்கூடிய கலைத்தொட அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அழகு கலை நிபுணர்கள் எல்லாருக்குமே ஓய்வு நாளாக இருந்தாலும் வருமானங்கள் கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய தன்மை. இந்த வாரத்திலிருந்தே ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு. 1க்கு 2ஆக தொழில் அமைப்புகளை நிலையங்களை அமைத்து கொள்ளக்கூடிய தன்மை என சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு வெளிமாநிலம்னு பிறந்த நாட்டை விட்டு பிறந்த இடத்தை விட்டு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே வேலை தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். அதே போலவே அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப சிறு குறு பயணங்கள் ஓய்வு நாளாக இருந்தால் இந்த நாளில் இந்த பயணங்கள் ஏற்படுங்க. ஒரு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்துடலாம், இந்த இடத்துல போய் ஒருத்தரை பார்த்துட்டு வந்துடலாம். ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தவர்கள் அனைவருக்குமே அந்த சூழ்நிலைகள் சரியாக உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய தன்மை, மாலையில் மனைவி கணவன் குழந்தைகளோடு போய் இந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து விடலாம் என்கின்ற அதற்கான ஒரு ஆதார பண அமைப்புகளும் கையில் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றியை குறிக்கக்கூடிய 11ஆம் இடத்தில் சுப தொடர்புகளோடு சந்திரன் நல்ல விதமாக அமைந்திருக்கக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்றைக்கு. யாரை ஜெயிக்கணும் எவரை ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாம் ஜெயிக்கப்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மூத்தவர்களுடைய ஆதரவுகள் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லோருக்குமே கிடைக்கும். அடுத்த வாரத்திலேயே சட்ட நடவடிக்கை சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு கொண்டவர்கள், கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குதுங்க, அல்லது காவல்துறையில் ஒரு மாதிரியான என்கொயரி விசாரணைகள்லாம் போய்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் நம்முடைய தரப்பு நியாயத்தை சரியாக சொல்ல முடியாமல் தவிப்பவர்கள் எல்லோருக்குமே ஏதேனும் ஒரு அரசாங்க அதிகாரியுடைய அனுகூலம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு பெரிய மனிதர் நமக்கு வழியை வந்து உதவக்கூடிய அமைப்பு, அது இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய அமைப்பு என விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றிகளும் லாபங்களும் மட்டுமே இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. அதில் ஒரு மிகப்பெரிய விதமாக உதவியாளர்கள் வேலைக்காரர்கள். வியாபாரத்தை நான் மட்டும் எப்படிங்க கவனிக்கிறது, ஒரு 2 பேர் வேலைக்காரங்க நல்ல வேலைக்காரங்களா, அதுதானங்க கஷ்டமாக இருக்குது. இப்போ வேலைக்காரர்கள் எங்கே வேண்டுமானாலும் கிடைப்பாங்க, நல்ல உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் கிடைக்கணும் இல்லையா. நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் கிடைப்பார்களே, ஆனால் அதை வைத்து நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன் என்கின்ற எண்ணத்தில் முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய பணவரவுகள் நிறைவாக இருக்கக்கூடிய லாபம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய சந்திரன் இன்றைக்கு குரு சுக்கிர தொடர்புகளோடு 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் வலிமையாக உட்கார்ந்துருக்கின்ற நல்ல நாளுங்க இன்றைக்கி. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட வியாபாரம் தொழில் போன்ற அமைப்புகள் இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு இந்த வாரத்தில் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்ற எண்ணங்கள்லாம் அதிகமாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியவே பார்க்க போகிறது. இன்னும் 2 மாதம் கழித்து உங்களுக்கு நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ இன்னும் 2 மாதம் கழித்து நீங்கள் நல்லா இருக்கணும்னா அதற்கான ஒரு ஃபவுண்டேஷன்
ஃபவுண்டேஷன் சொல்லப்படக்கூடிய ஃபண்டமெண்டல் சமாச்சாரங்கள் இப்போவே நடந்துவிட வேண்டும் என்பதால் எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்புகள், ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட வேலை தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். விவசாய பெருமக்களும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை விவசாயம் பண்ணலாமா, நெல் போடலாமா, வாழை போடலாமா, கரும்பு போடலாமா, அல்லது எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லப்படக்கூடிய நிலக்கடலை போன்ற பணப்பயிர் அமைப்புகள் போடலாமா என்கின்ற மாதிரியாக இந்த வருடம், இந்த மாதம் இனிமேல் நன்றாகவே இருக்கும் என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய ஒரு வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் இனிமே கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்காது என்கின்ற உறுதிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா சொந்த ஊர் போயிட்டு வந்துடலாமா, ஒரு 8 பக்கத்தில் தானே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து சொந்த ஊருக்கு போய் வரக்கூடிய எண்ணங்கள், அதற்கான பயணங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மகராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். சிலருக்கு குலதெய்வ எண்ணங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அம்மா தாயே உன்னை பார்த்துக்கிறம்மா, இந்த இடத்துல இந்த விஷயத்தை எனக்கு செய்து கொடுமா என்கின்ற மாதிரியாக குலதெய்வ பிரார்த்தனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும், ஏற்கனவே கடந்த காலத்தில் நேர்த்தி கடன்களை அப்படியே செஞ்சு நேர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதை செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைக்கும். இன்னும் சிலர் இந்த வருஷத்தில் போக வேண்டிய கங்கை, காசி, கயா அந்த மாதிரியான கைலாஷ் யாத்ரா மாதிரியான சில விஷயத்துக்கு இப்போது கொஞ்சம் பிளான் பண்ணக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, மனைவியால் லாபம் கணவனால் லாபம் என்கின்ற தன்மை, கணவனுக்கு கொஞ்ச நாளாகவே வேலை சரியாக இல்லைங்க என்கின்ற மாதிரியான இருந்தவர்களுக்கு இந்த வாரத்திலேயே கணவருடைய வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை, புதிய வேலை கிடைக்கிறது என்பது மாதிரியான பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படியே மகராசி குடும்பங்களில் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மாமனார் மாமியாரோட கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருக்கக்கூடிய மகர ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே அவர்கள் மெச்சக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளுங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் 8ஆம் வீட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. ஆனால் ஒன்று சுக்கிரனும் குருவும் இன்றைக்கு சந்திரனோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள். ஆனாலும் அவர் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார். பொதுவாக 8ஆம் இடத்துல இப்போ ஜோதிடம்ன்றதே இப்படியா அப்படியா ஆனாலும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று தான். ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு சந்திரன் 8இல் மறைந்த சந்திராஷ்டமமாக இருக்கின்ற அந்த அமைப்பில் மனசு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். கடந்த 2 வருஷமாக தான் போட்டு உங்களை சனி போட்டு மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாரே, இந்த அமைப்புகள் எப்போது வெளியே வருவோம், இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி உண்மையிலேயே நல்லா இருக்குமா என்பது மாதிரியான ஒரு குழப்ப அமைப்புகளில் இப்போது கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டம நாள் இருக்கும். அதனால் முக்கியமான முடிவுகள் ஏதேனும் ஒரு செயல் அமைப்புகளில் கொஞ்சம் தவிர்க்கிறது இன்றைக்கு நல்லது. பெரியவங்ககிட்ட இன்றைக்கி சிறியவங்க ஒரு பிளஸ்ஸிங் மட்டும் வாங்குங்க. அவங்க கிட்டத்தட்ட ஏதாவது அவங்க கோபம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நடந்துக்குவீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய அமைப்புகள். பெரியவர்களுக்கு கண்டிப்பாக இளைஞர்கள் மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து அவர்களுடைய ஆலோசனை அறிவுரைகளை கேட்டே ஆக வேண்டிய ஒரு சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வர்ற கால்ஸில் பாதி கால் ஃபேக் காலாக இருக்குது. ஓடிபி சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள், அதை அழுத்துங்க, இதை அழுத்துங்க, அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள் இப்படின்னு சொன்னால் பேங்க்கிலேருந்து பணம் போயிடும் அப்படிங்கிறத இந்த நாட்களில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக சந்திராஷ்டம நாளாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் சந்திரனுக்கு சுப தொடர்புகள் இருப்பதால் நஷ்டங்கள் கஷ்டங்கள் எதுவும் வந்துவிடாத நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க கும்பத்திற்கு இன்றைக்கு. மேனராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக குருச்சுக்கிர தொடர்புகளில் இருக்கக்கூடிய அருமையான நட்பு நாள் இன்றைக்கு. புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய நாளாக, புதிய தோழர் தோழிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆண் பெண் உறவுகளில் ஒரு புதிய பரிணாமம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஒருத்தரை புரிஞ்சிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாங்க. ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கிறாரு, இன்றைக்கி ஓய்வு நாள் தாங்க, ஆஃபீஸ் கூட இல்லைங்க, டக்குன்னு அவரே பேசினார், அவருடைய இன்னொரு ஃபேஸ் தெரிஞ்சது, பரவாயில்ல இவர் கொஞ்சம் நல்ல மனுஷனாக தான் இருக்கிறாரு, நம்ம தப்பாக எடுத்துக்கிட்ட அளவுக்கு இவர்கிட்ட மோசமான குணங்கள் இல்லை என்கின்ற மாதிரியாக ஒரு நட்பு
நட்பை பற்றிய கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் இளைய பருவத்தினர் அனைவருக்கும் இருக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமையுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் செய்யலாம் என்கின்றதில் ஒரு இணக்க உணர்வுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. பாகப்பிரிவினை அப்படி இப்படி பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ வேண்டாங்க, கொஞ்ச நாள் கூட்டு குடும்பத்திலே சேர்ந்து இருப்போம், அப்பாவோடு இருப்பது, அண்ணனோடு இருப்பது, தம்பியோடு இருப்பது என்பது ஒரு நிலையில் ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னா கூட இன்னொருத்தர் அவரை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தானே. உண்மையே சொல்லப்போனால் எல்லாருமே தனித்தனி குடும்பமாக தனி குடுத்தனமாக வந்துட்டு இந்த காலகட்டங்களில் ஒரு 10% குடும்பம் தான் இன்னும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்குது. இந்த ஜாயின்ட் ஃபேமிலி அமைப்பை பிரித்து விட வேண்டாம் என்கின்ற ஒரு புதிய ஞானோதயம் மீனராசிக்கார ஆண் பெண் இருவருக்குமே வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு காதல் அனுபவங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு. நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஒருவர்கிட்ட உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து கொள்ளக்கூடிய ஒரு மாதிரி அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். மீனத்திற்கு ஒரு சகஜமான அதே நேரத்தில் ஒரு முன்னேற்றம் உள்ள ஓய்வு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குதுங்க. சனிப்பெயர்ச்சினாலே ஜனங்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் ஆர்வங்கள் அதிகமாகும். அதுவும் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருக்குமே அது ஒரு இயல்புங்க. சனிப்பெயர்ச்சி தான் மற்ற கிரகங்களோட ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒன்று. சரி, இதுக்கு மட்டும் ஏங்க அவ்வளவு எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தா, கிரகங்கள் 9 சனி தாங்க ஒரு இடத்துல நீண்ட நாள் இருந்து எப்போதோ ஒரு முறை மாறக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் 2.25 நாளில் மாறிடுவார். புதன் சுக்கிரன் 20 நாட்களில் மாறிடுவாங்க. சூரியன் 1 மாதத்தில் மாறுவார். செவ்வாய் 1.5 மாதத்தில் மாறுவார். ஆனால் குரு 1 வருஷம், ராகு கேதுக்கள் 1.5 வருஷம். இதில் மிக நீண்ட காலம் 2.5 வருஷம் இருக்கக்கூடியவர் மாறக்கூடியவர் சனி மட்டும்தாங்க. ஒரு வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறவரை நம்ம ஒரு பெருசாக கவனிக்க மாட்டாங்க. ஒரு விருந்தாடியே வராரு, மாதத்துக்கு ஒரு தடவை வந்தார்னா நம்ம கவனிக்கவே மாட்டோம். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, எப்போ ஒரு தடவை 10 வருஷத்துக்கு கூட ஒருத்தர் வராருன்னு வைங்க, அவர் அப்படியே தடபுடலாக கவனிப்போம் இல்லையா? அது மாதிரி 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய அந்த சனி தாங்க அதிக கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்னொன்று, இயற்கையிலேயே சனி பகவான் கொஞ்சம் பாவக்கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் அவர் வர்றதில் ஏதாவது நமக்கு தப்பு தவறாக நடந்துருமோ. பெரும்பாலும் சனி சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தானே. இந்த சனிப்பெயர்ச்சியில் ஏடாகூடமாக ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளை மாட்டி விட்டுருவாரோ என்கின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளும் பொதுமக்களிடம் அதிகம் இருக்கிறதுனால தான் சனிப்பெயர்ச்சியை பற்றிய ஒரு தாக்கங்கள், சனிப்பெயர்ச்சியை பற்றிய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னே சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், சோஷியல் மீடியாக்களுடைய வளர்ச்சி இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், பிரிண்டிங் பேப்பர்னு சொல்லப்படக்கூடிய நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், சனிப்பெயர்ச்சியை பற்றி நிறைய பேர் போடுகின்ற இடத்துல ஒருத்தர் ஒரே ராசிக்கு ஒரு விதமாக சொல்ல, இன்னொருத்தர் அதே ராசிக்கு வேறு விதமாக சொல்ல தலை சுற்றி போகுதுங்களே. எப்படிங்க இது? ஜோதிடம்னா ஒரே மாதிரி தானங்க இருக்கணும், இப்படி அப்படியுமா இருக்கக்கூடாது என்கின்ற அமைப்பிற்கு என்ன சொல்லணும்னா, ஜோதிடருடைய ஜோதிட ஞானத்தையும் அவருடைய அனுபவத்தையும் பொறுத்து தாங்க இதற்கான பலன்கள் துல்லியமாக இல்லையான்றதை பார்க்கணும். உதாரணமாக, எதையும் நுணுக்கமாக சொல்லக்கூடிய நான் இப்பொழுது சிம்மராசிக்கு அஷ்டமச்சனியாக வருகின்றதில் கோச்சார வேதை என்கின்ற ஒரு அமைப்பு அஷ்டமச்சனி பெரிய கெடுபலன்களை சிம்மராசிக்கு செய்யாது என்பதை ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்முடைய தொலைக்காட்சியில் கண்டிப்பாக பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50-100 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஏதேனும் ஒரு ராசிக்கு இந்த வேதை அமைப்புகள் அஷ்டமச்சனி நடக்கும் பொழுது அஷ்டமச்சனி கெடுதல்களை செய்யாத ஒரு நிலையாக வந்துடும். அது இப்போது தற்செயலாக இங்கே சிம்மராசிக்கு வந்திருக்குதுங்க. இந்த மாதிரி சகலத்தையும் கணித்து எந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, இதில் இன்னும் சொல்லலாம். சனி மட்டும் கிரகம் இல்லையே, குருவும் கிரகம், ராகுகேதுக்களும் கிரகம், 9 கிரகங்களும் சேர்ந்துதானே ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்வை, நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. அப்போ சனிப்பெயர்ச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது நல்லா இருக்காதுங்களே. ஒரு குரு நல்ல இடத்துல இருக்கிறார், ஒரு ராகு கேதுக்கள் நல்ல இடத்துல இருக்கிறார்கள், அவ்வப்போது மாறக்கூடிய அமைப்புகளையும் கணிக்கணும் இல்லையா? இதில் தாங்க ஒரு ஜோதிடருடைய ஞானமும் அனுபவமும் அப்படியே வேறு வகைப்படுகிறது என்பதால் தான் ஒருவர் ஒரு ராசிக்கு ஒரு மாதிரியாக சொல்ல, இன்னொருவர் இன்னொரு ராசிக்கு ஒரு மாதிரியாக சொல்லுகிறார். உண்மையில் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி தாங்க கடுமையான கஷ்டத்தை கொடுக்கும். போன 2 வருஷமாக கடகராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை அடைஞ்சாங்கன்னு பாருங்கள். ஆனால் இப்போ சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பொதுவாக அஷ்டமச்சனி கெடுதல்களை செய்யும்னு சொல்லிடுவாங்க. நான் என்னுடைய உள்ளார்ந்த அனுபவத்தின் அடிப்படையிலையும் மூல நூல்களில் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்களின் அடிப்படையிலையும் 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் வந்திருக்கின்ற காரணத்தினால சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகள் இருக்காது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இது மாதிரி தாங்க ஒவ்வொரு ராசிக்கு
ராசிக்கும் என்னென்ன நுணுக்கமான அமைப்புகள் இருக்கின்றன என்பதை வச்சு தாங்க இந்த சனிப்பெயர்ச்சியுடைய பலன்களை கணிக்க வேண்டும் என்பது தாங்க இன்றைய விளக்கம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.